सर्वत्र गोविन्दनाम सङ्कीर्तनं கோவிந்தா கோவிந்தா. ஆண்டாள் திருவடிகளே சரணம். இப்போ நம்ம திருப்பாவை பார்த்துட்ருக்கோம். நான் சொன்ன ஏற்கனவே ஞாபகம் வச்சுக்கோங்க. 6வது பாசுரத்துலேருந்து ஒரு தோழியாக ஒருத்தர் எழுப்பி பறையை கொண்டு நம்ம பலனை அணையணும், பெருமாளை சேவிச்சுட்டு வந்து நம்ம அந்த நோன்பை நல்லபடியாக முடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தோழியாக மாற்றி கூப்பிட்டு அழைச்சிட்டு போகிற மாதிரி பாடுறாங்க. பாசுரத்தை பார்க்கலாம். கீழ்வானம் வெள்ளென்று எருமை சேரு வீடு மேவான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரே போகாமல் காத்துன்னை கூவான் வந்து நின்றோம் கூவான் வந்து நின்றோம் கோதுகலமுடைய பாவாய் எழுந்தேராய் பாடிப்பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தாள் தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தாள் ஆவாவென்று ஆராய்ந்து ஆராய்ந்து அருளேலோரெம் பவாய். என்ன அழகான பாசுரம் பாருங்க. கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு. இங்கே எருமைன்னு ஏன் சொன்னாங்க? வேறு ஏதாவது ஐடென்டிஃபை பண்ணியிருக்கலாம்னா எருமைன்னா தெரிஞ்சுக்கோங்க. இது எருமை மாட்டு, அந்த மாடுனாலே நம்ம மகாலட்சுமின்னு கும்பிட்றோம். எருமை மாட்டு முகத்தில் என்ன இருக்குமா? மகாலட்சுமி குடிக்கொண்டு இருக்கா. அதை தான் மெயின்டைன் பண்ணுறாங்க, இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க. என்னன்னாக்கா எருமை சிறு வீடு. எருமைகள் எல்லாம் என்ன செய்ய, நுனிப்புல் கீழ்வானம் வெள்ளென்று எப்படி இருக்கா, கிழக்கே வானம் வெளுத்து விட்டுச்சு, எருமைகள் நுனிப்புல் மேய பரவலாக செல்கின்றன. நோன்பு நோர்க்கும் இடத்திற்கு நாமும் செல்ல வேண்டும். பலர் சென்று விட்டார்கள். எப்படி? நோன்பு நோக்க போவான் போகின்றாரே மிக்குள் மேவான் பரந்தனகான். என்ன எரும மாடு போயிடுச்சு, பரவலாக போயிட்டே இருக்கு. நோன்பு நோக்கும் இடத்திற்கு பலரும் சென்று விட்டார்கள். மீதமுள்ளவர்களும் அங்கு மற்றவங்களும் போகிறாங்க. நீ என்ன இன்னும் தூங்கிட்டே இருக்கியே? போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை. அங்கே மீதம் இருக்காங்க இல்லையா, அவங்களெல்லாம் தடுத்து வச்சுட்டு இருக்கேன், போகக்கூடாது, அவளும் வந்துடட்டும், அவளையும் எழுப்பிட்டு அழைச்சிட்டு போகும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அழைத்து எல்லாரையும் போகலாம், சேர்ந்து எழுந்துரு, சீக்கிரம் எழுந்திரிச்சு வா. அது மட்டும் இல்லை, மாவாய் பிளந்தானை. பெருமாளை என்ன சொல்கிறாங்க? குதிரை கேசி என்னும் குதிரை வடிவில் வந்த அசுரனை வாய் பிளந்து, மாவாய் கிளந்த, மாங்கிறது மிருகத்தை சொல்கிறாங்க, மாவாய் பிளந்தானை குதிரையினுடைய அந்த கேசி வடிவில் வந்த குதிரை என்ன பண்ணுறாங்க? வாய் பிளந்து கம்சனால் அனுப்பப்பட்ட மல்லர்களை அழித்த தேவர்களுக்கெல்லாம் தேவாதி தேவனை. இந்த இடத்துல தேவாதி தேவன் அப்படிங்கிறது காஞ்சிபுரத்தில் இருக்கிற சுவாமியோடைய பேர் தான். தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் எப்படி என்ன செய்யணும்? நம்ம நோன்பு நல்லபடியாக முடியணும். நம்ம போய் அந்த பெருமாளை போய் சேவிச்சுட்டு வந்துட்டோம்னாக்க பறையை பெற்று அவர்கிட்ட நம்ம பலன் என்ன, நம்ம எதிர்பார்க்குற அந்த பலன் நமக்கு கிடைக்கணும், அந்த நம்மளுடைய நோன்பு நல்லபடியாக முடியணும் அப்படின்னு நினச்சி சாமி கும்பிட்டோன்னா, நம்ம அவங்க தலை சார்ந்து நம்ம திருவடியை பிடிச்சோன்னா ஆ என்று நம்முடைய கோரிக்கையை அவர் நிறைவேற்றான். ஆவாவென்று ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவார். எப்படி? என்ற அனுகிரகம் நமக்கு செய்வார், நம்முடைய கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றுவார் அந்த பெருமாள். அப்படி அனுகிரகம் செய்து நமக்கு அருள் செய்வார் அப்படின்னு சொல்லி ஒரு தோழி அந்த தோழியை எழுப்புற மாதிரி, மற்ற தோழியை இன்னொரு தோழியை எழுப்புற மாதிரி இந்த பாசுரம். தூமணி மாடத்து
சுற்றும் விளக்கேறிய தூமணி மாடத்து சுற்றும் விளக்கேறிய தூபம் கமழ துயிலனை மேல் கண் வளரும் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்த்திரவாய் மாமீரவளே எழுப்பீரோ உன் மகள்தான் ஊமையோ அன்றே செவிடோ அனந்தலோ ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாலோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவீன்றேலோரெம்பவாய். இப்போ இன்னொரு தோழி வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவள் எப்படி இருக்கலாம், எந்த இடத்துல இருக்கலாம்? தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய அந்த மாணிக்க கற்கள் பதிந்திருக்கான். எங்கே? அவங்க வீட்டு வாசலில் மாளிகையில் பெரிய 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 ரொம்ப நம்பர் 1 வச்சுக்கோங்களேன். மாசற்ற மாணிக்கங்கள் பதித்த மாளிகையில் எல்லா திசையிலும் விளக்கெறிதான். பார்க்க திரும்புகிற இடத்துல அப்படியே பழிச்சுன்னு விளக்கெறியுது. தூபம் கமல துயில் அணைமேல் கண் வளரும். புகை நறுமண சாம்பிராணி ஸ்மெல் அப்படி இருக்கும். ஸ்மெல் அப்படி வருது. நறுமணம் தவள தூங்குவதற்கான படுக்கையில் உறங்குகின்ற துயில் அணைமேல் கண்மலரும். இந்த படுக்கையின் மேலே படுத்திருக்கிற மாமான் மகளே, ஒரு முறை வைக்கிறாங்க இந்த தோழிக்கு. மாமான் மகளே, இன்னும் எந்திரிக்கலையா? மாமி, அவளை எழுப்புங்கோ, நம்ம போய் பார்க்கணும், பெருமாளை போய் சேவிக்க வேண்டாமோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மணிக்கதவம் தாழ்த்திரவாய். எடி பெண்ணே, தோழியே, சீக்கிரம் கதவை தர. மணிக்கதவம் மாணிக்க கதையின் தாழ்பாலை திறந்து விடு. நீ அசையாமல் ஆடாமல் அசையாமல் உறங்கி கொண்டிருக்கிறாயே அப்படின்னு அப்படி தூங்கிட்டு இருக்கிற அந்த தோழியின் தாயார் அப்படியே வராங்க, கிராஸ் பண்ணுறாங்க. மாமி, அவளை எழுப்புங்கோ அப்படின்னு சொல்கிறாங்க மற்ற தோழியெல்லாம். அவளை எழுப்பீரோ, உன் மகள் தான், உங்கள் மகள் தானே, அவளை எழுப்புங்கோ. என்ன அவள் ஊமையா? இல்லை செவிடா, காது கேட்காதோ? அனந்தலோ, அப்பா ஆழ்ந்த நல்ல நீண்ட தூக்கமாக இருக்கும் போல இருக்கே, நெடுநேரம் தூங்குமாறு. அப்படி இல்லைம்மா, ஏம பெருந்துயில் மந்திரப்பட்ட, ஏதாவது மந்திரகிந்திரம் பண்ணி விட்டீங்களா அப்படின்னு கேட்குறா. ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாலோ, நெடுநேரம் தூங்குற மந்திரம் ஏதாவது பண்ணிட்டேலோ. மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்று அவனுடைய திருநாமங்கள் எல்லாம் நாங்கள் சேவிச்சுட்டே இருக்கோம், சொல்லிகிட்டே இருக்கோம். அவளுக்கு இன்னும் காதலையே விழலை, சீக்கிரம் எழுப்புக்கோ அப்படின்னு சொல்ல இந்த பாசுரத்தில் தொடர்ந்து பார்க்கலாமா? ஆண்டாள் திருவடிகளே சரணம். சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா.